ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கருத்தடை பத்தி பார்க்க போறோம். இயற்கையோட படைப்புல எல்லா உயிரினங்களுமே தன்னோட இனவிருத்திக்காக அதிகமா போராடும். பிற விலங்குகள்ட்டேருந்து தப்பிக்கிறத விட, தன்னோட உணவ சேர்த்துக்கிறத விட, தன்னோட இனவிருத்திக்காகவும், தன்னோட ஜீன இந்த உலகத்த நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்துற போராட்டம் ரொம்ப அதிகம். ஆனா இவ்வளோ போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம், நம்ம இயற்கை நமக்கு விடுற சாபமோ என்னவோ தெரியல. நாம துணைய தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம், நம்மளோட சந்ததி அப்படிங்கிறது வெறும் உடலுறவின் வெற்றியா மட்டும் தான் இருக்குது. மாறாக அது அன்பின் வெற்றியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் இனவிருத்திக்கு தேவையானதுன்னு பார்த்தோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல் செக்ஸ் மட்டும்தான். இது இயற்கை நமக்கு கொடுத்தது. நம்ம நாட்டுல மக்கள் தொகை அதிகமா இருந்ததுனால பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டதுனால மக்கள் தொகையை குறைக்கும் நடவடிக்கைகள்ல இறங்குனாங்க. குறிப்பா இந்திரா காந்தி அம்மையார் போன்ற பிரதமர்களோட ஒரு கட்டத்துல தோல்விக்குமே இது காரணமாவே கூறப்பட்டது. அந்த அளவுக்கு இந்திய அரசியல்லையும் சரி, இந்திய கலாச்சாரத்திலையும் சரி, மக்கள் தொகை அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கிற பலம், பலவீனம் எல்லாமே நம்மளோட மக்கள் தொகைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் ஆரம்ப காலகட்டத்துல கொண்டு வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அத நாளடைவுல அந்த பேர்ல இருக்கிற பயம் காரணமாக அத குடும்ப நலத்துறை அப்படின்னு மாத்துனாங்க. அதன் மூலியமா சில விஷயங்களை செய்ய முற்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான தகவல்களை வெளிப்படையா நம்ம பேசுறது கிடையாது. மாறாக இத ரொம்ப ரகசியமா நம்மளோட நண்பர்கள் மத்தியிலேயும் நம்மளோட குடும்பத்தினர்கிட்ட கூட பேசுறது கிடையாது. ஒரு சில நண்பர்கள்ட்ட மட்டும்தான் இதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த மாதிரியான ரகசியங்களை உடைக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. இந்த தேசிய குடும்ப நலத்துறை ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபேமிலி பிளானிங்குரிய இங்கிலீஷ் டெஃபினிஷன் தான் இங்க இருக்கு. அதை அப்படியே நம்ம தமிழாக்கம் பண்ணியிருக்கோம். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் முறை தான். தம்பதிகள் அவர்களோட குழந்தைகளோட எண்ணிக்கை, எத்தனை குழந்தைகள் வேணும், அந்த குழந்தைகளுக்கு நடுவுல எவ்வளவு இடைவெளி இருக்கணும், அந்த குழந்தைகளை குறித்த நேரத்துல தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் மூலியமாகவும் பொறுப்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமாகவும் இனப்பெருக்க இலக்குகளை பல்வேறு முறைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை மற்றும் வாழ்வியல் முறை தான் குடும்ப கட்டுப்பாடு எனப்படும். அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதிகள் தங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேணும், எந்தெந்த இடைவெளியில வேணும், எப்ப குழந்தைகள் வேணுமோ அப்ப அவங்களுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு தங்களோட இனவிருத்திக்கான இலக்கை அடைவதுதான் குடும்ப கட்டுப்பாட நோக்கம். இது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதிகள் தங்களுக்குள்ள உடலுறவு வச்சுக்கையில எந்த விதமான பயம் இல்லாமலும் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பிரெக்னன்சி வந்துரும், உறவால பரவக்கூடிய நோய்கள் வந்துரும் அப்படிங்கிற பயமும் இல்லாம உடலுறவு வைத்துக் கொள்வது இதோட அடிஷனல் நோக்கமா இருக்குது. பின்னாடி பார்க்கிறது முக்கியமா பயன்படுத்தப்படுற ஒரு 5 வகையான குடும்ப கட்டுப்பாடு முறைகள்னு சொல்லலாம். இத மருத்துவர்களோ இல்ல சுகாதார ஊழியர்களோ உங்கள்ட்ட பரிந்துரைக்கல இத கேஃபட்டேரியா அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா, ஹோட்டல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்போம். அவரு இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்போம். பொங்கல் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இங்கேயும் ஒரு 5 வகையான கருத்தடை சாதனங்கள நம்ம பயன்படுத்த போறோம். அந்த 5 வகையான கருத்தடை சாதனங்களுக்கும் இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் ஆகியவற்றை முறையான தகவல் அறிந்து பொறுப்பான முடிவுகளை எடுக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதிகள் தான். மருத்துவர்களோடையும், சுகாதார ஊழியர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லா கருத்தடை சாதனங்களோட நன்மை, தீமைகளை மக்களிடம் எடுத்துரைச்சு, அந்த தகவல புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம், அவங்க ஒரு பொறுப்பான முடிவை எடுக்கிறது தான் இந்த கஃபேட்டேரியா அப்ரோச்ன்னு சொல்லப்படுறதோட நோக்கம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வேர்ல்ட்ல இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, மருத்துவர்களும், சுகாதார ஊழியர்களும் சொல்றாங்களோ இல்லையோ, மக்கள் அத விரும்புறது கிடையாது. அதனாலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற தகவல்கள நாம எல்லாருமே தேடி போகையில சரியான தகவல் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படி ஒரு கருத்தடை சாதனத்துக்கும் யாரு சிறந்த நபர், இதனால வர நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவதா பார்க்க போற கருத்தடை சாதனம் ஆணுறை பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உயிரணுக்கள் சேர்றத தடை செய்யறது தான் பேரியர் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய முறைகள் இருந்தாலும் அதிகமா நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆணுறை தான். காண்டம்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம காண்டம்னு சொல்றது மேல் காண்டம். இதே மாதிரியே ஃபீமேல் காண்டம்னு இருக்கு. ஃபீமேல் உடம்புக்குள்ள வச்சுக்கிற வெஜைனல் ஸ்பாஞ்சஸ், டயப்ரம் மாதிரியான சில பொருள்கள் இருந்தாலும் அது இந்த மேல் காண்டம் கிடைச்ச சக்சஸும் அந்த பேரியர் மெத்தட் எதுக்குமே கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இது யாருக்கெல்லாம் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிதாக திருமணமானவர்களுக்கு காண்டம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். பாலூட்டும் பெண்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். அதுக்கப்புறம் பல பாலியல் துணைவர்களை கொண்டவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோடு உடலுறவு வச்சுக்கல காண்டம தவிர ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்குற மத்த எல்லா கருத்தடை சாதனங்களுமே பிரெக்னன்சியை மட்டும் தான் புரொடெக்ட் பண்ணுமே ஒழிய இந்த எஸ்டிடி எனப்படும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்
இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது உடலுறவு மூலியமாக பரவக்கூடிய நோய்களுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா ஹெச்ஐவி போன்ற, சிஃபிலிஸ், குனோரியா போன்ற நோய்களுக்கு வந்து எந்த ப்ரொடெக்ஷனுமே இருக்காது. அதை தரக்கூடியது இந்த காண்டம் மட்டும்தான். அதனால நம்மளோட துணைவியோடு இல்லாமல் வேற யாரோட செக்ஸ் வச்சுக்கலையும், உடலுறவு வைத்துக் கொள்வதிலையும் காண்டம் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்ல நான் சொன்ன மாதிரி உடலுறவு மூலம் பரவக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பு தருவது வேற எந்த கருத்தடை முறைகளும் இதை நமக்கு தராது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ரொம்ப எளிமையான முறை, பாதுகாப்பானதும் கூட. எளிதாக இதை கையாள முடியும். இது எல்லா இடத்துலயும், கடையிலயும், சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் மாதிரியான இடங்கள்லயுமே இது கிடைக்கும். அதுக்கப்புறம் மத்த இதை கம்பேர் பண்ணல இது ரொம்ப மலிவானதும் கூட. அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலுறவு வைத்துக் கொள்ளும் பொழுது ஆணுறுப்புல காண்டம் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருந்தா மட்டும் தான் அதை செய்ய முடியும். அது இல்லாத நபர்கள் வந்து பல நேரங்கள்ல வந்து மோட்டிவேஷன் கம்மியாகிறதுனால இந்த காண்டமோட திறனே ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஸோ இதுதான் காண்டமை பத்தி அல்லது ஆணுறையை பத்தி. அடுத்து நம்ம பார்க்க போறது கருத்தடை மாத்திரைகள். இதை வந்து முன்னாடி வந்து மாலா என், மாலா டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த எல்லா கருத்தடை சாதனங்களுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்குங்கிறது தான் உண்மை. இப்ப கருத்தடை மாத்திரைகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து மாலா என், மாலா டி போன்ற மாத்திரைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப சகேலி அப்படிங்கிற மாத்திரைகள்லாம் இருக்குது. டெய்லி எடுக்கிற மாதிரியும் இருக்கு. 90 நாட்களுக்கு ஒரு முறை எடுக்கிற மாதிரியான மாத்திரைகளும் இப்போ வந்துருச்சு. இது யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிதாக திருமணமானவர்களுக்கு வந்து இந்த மாத்திரை வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பாலூட்டும் பெண்களுக்கு இது கருத்தடை மாத்திரைகள் வந்து நல்லது இல்ல அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு புரொஜெஸ்டரோன் ஒன்லி பில்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்ப்பாலுக்கு உற்பத்திக்கு தேவையான அந்த புரொஜெஸ்டரோனோட மாத்திரை, அதை மட்டும் கொண்ட மாத்திரை என்னன்னு பார்த்தோம்னா, அது புரொஜெஸ்டரோன் ஒன்லி பில்ஸ். அது நல்ல அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லா மெத்தட்லயும் ரெகுலரா எடுத்துட்டு வரையில திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதாவது ஃபெயிலியர் ரேட், பிரெக்னன்சி வராததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருத்தடை மாத்திரைகளுக்கு தான் வந்து திறன் வந்து ரொம்ப அதிகம். ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய நேரம் மாத்திரையை மறந்துருவாங்க. அந்த மாதிரி மறந்துறையில என்ன பண்ணுவானோ, இப்போ காலையில எடுக்க வேண்டிய மாத்திரையை எடுக்கல அப்படின்னா, எப்ப ஞாபகம் வருதோ அன்னைக்கு அப்ப எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்க விளைவுகள். இதுல நம்ம இந்த கருத்தடை மாத்திரையில இருக்கிறதே சில வகையான ஹார்மோன்கள் தான். இந்த ஹார்மோன்கள் உடம்புக்குள்ள போகையில சில உடம்புல உடல் ரீதியான பக்க விளைவுகளை வந்து உண்டு பண்ணும், சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். அதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது அவசர கால தடை மாத்திரைகள். இதை வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பயன்படும்னா, உடலுறவுக்கு பிந்திய கருத்தடைக்கான ஆப்ஷன் இதுதான். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தேவையற்ற கர்ப்பம் உண்டாவதை தடுக்கிறது. அதே மாதிரியே பார்த்தோம்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது குறைவான செயல்திறனை கொண்டது. அது மாதிரியே நிறைய பக்க விளைவுகளையும் கொண்டது. ஆனா இதை 72 மணி நேரத்துக்குள்ள நாம எடுக்கையில ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். அது அவசர கால கருத்தடை மாத்திரைகள். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லிப்பீஸ் லூப்னு சொல்லுவாங்க, காப்பர் டீன்னு சொல்லுவாங்க, அல்லது இல்லைன்னா சில பேர் வந்து லூப் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவா யாருக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பெற்ற பிறகு பிறப்பிற்கு இடைவெளி வேணும் என்று கருதுபவர்கள் இந்த காப்பர் டீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. லிப்பீஸ் லூப் அப்படிங்கிறது முதல் தலைமுறை டிவைஸ். காப்பர் டீ அது மாதிரியான மெட்டல் வச்சதெல்லாம் 2ஆம் தலைமுறை டிவைசஸ். 3ஆம் தலைமுறை டிவைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஹார்மோன்லாம் வச்சிருப்பாங்க. காப்பர் டீயோட லைஃப் வந்து 5 வருஷம்னு சொன்னோம்னா, 3ஆம் தலைமுறை ஹார்மோனல் டிவைசஸ்க்கு வந்து 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்த முடியும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப பயனுள்ளது. இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்க்கு அடுத்து ஃபெயிலியர் கம்மியான உள்ள கருத்தடை முறை எதுன்னு பார்த்தோம்னா, அது இந்த காப்பர் டீ தான். இது வந்து தொடர்ச்சியான உந்துதல் தேவையில்லை. அப்படின்னா என்னன்னா, காப்பர் டீ மாட்டுனதுக்கு அப்புறம் நம்ம ஆணுறையில சொன்ன மாதிரி ஒரு தடவை அவங்க உடலுறவு வைத்துக் கொள்ளையிலையும் மோட்டிவேஷன் இருக்கணுங்கிறது இல்ல. குழந்தை பெற்ற உடனே ஒரு தடவை மோட்டிவேஷனோட வந்தாங்கன்னா, அவங்களுக்கு காப்பர் டீ இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா, குறைந்தது 3லிருந்து 5 வருடங்கள் வரை குழந்தை பிறப்பதை தள்ளி வைக்க முடியும். இந்த காப்பர் டீ போன்ற டிவைசஸால வர்ற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளீடிங் அண்ட் பெயின், அதாவது ரத்தப்போக்கும் வலியும் தான் ரொம்ப காமனான சைடு எஃபெக்ட்ஸ். இது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல காப்பர் டீயை வந்து எல்லாராலும் நல்ல விதமா பயன்படுத்தி. இதுக்கு அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது நிரந்தர முறைகள், அதாவது பெர்மனன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே இதை பண்ண முடியும். பெண்களுக்கு டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து டெஸ்டிஸ்ல இருந்து விந்தணுக்களை கடத்தக்கூடிய வாஸ் அப்படிங்கிற லைகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணையில பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது வயிறுக்குள்ளார போய் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு வந்து அது வெளிப்புறத்திலே பண்றதுனால வயிறுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. இது எல்லாமே நிரந்தர முறைகள். ஆனா இது யாருக்கெல்லாம் இது பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம்
2 குழந்தைகள் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நிரந்தர முறைகள் வந்து ரெக்கமெண்டட். இது வந்து பொதுவா வந்து ஆப்பரேஷன் பண்ணி தான் இத பண்ண முடியும். ஸோ நம்மளோட சைட் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து 2த்துலயுமே அறுவை சிகிச்சை தேவை. இந்த வாஸ் டிஃபரன்ஸ லைகேட் பண்றது மூலியமா வாசெக்டமி அப்படிங்கிற ப்ரொசீஜர பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். என்னதான் இது ஈஸியா இருந்தாலும், பெர்மனன்ட் மெத்தட்ல 5% மட்டும் தான். அதாவது ஆண்கள் வந்து ஒன்லி 5% மட்டும் தான் இருக்காங்க. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எல்லா கருத்தடை முறைகள்லயுமே திறனுள்ள மெத்தட் இது. ஒரே ஒரு தடவ நல்ல மோட்டிவேஷன் இருந்துட்டா மட்டும் போதும். ஆனா அந்த மோட்டிவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெர்மனன்ட்டா இருக்கப்போது ஒருத்தவங்களும் தங்களோட கருத்தடை பண்றதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால இந்த மெத்தட எல்லாரும் காமனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மீளக்கூடிய தன்மை கிடையாது. திரும்ப வந்து அத வர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தற்போதைய காலகட்டத்தில வந்து ஈஸியா இருந்தாலும், இத நாம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால இதுல வந்து ரிவர்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ மீளக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு வந்து இத வந்து வயிறு உள்ளார போய் இத செய்ற மாரி இருக்கும். ஆனா ஆண்களுக்குன்னு வரையில வயிற ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். நோ ஸ்கேல்பல், நோ பிளட் வாசெக்டமின்னே சொன்னாங்க. கத்தியே வைக்காம, ரத்தமே வராம இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இது ரொம்ப ஈஸியா இருந்தாலும், இந்த டெர்மினல் மெத்தட் பண்ணிட்ட தம்பதிகள்ல 5% மட்டும் தான் ஆண்கள் வந்து டெர்மினல் மெத்தட பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைய நிலை. ஒரு தம்பதியும் இத்தன மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த மெத்தட் எல்லாம் யாருக்கு ரொம்ப சூட்டபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், ஒரு பொறுப்பான முடிவு எடுக்கிறது தான் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல, தேவையான எண்ணிக்கையில குழந்தைகள பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேமிலி பிளானிங்கோட முக்கியமான நோக்கமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.